إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அல்லாஹ்வினுடைய கண்ணியமிக்க சபையிலே எம் அனைவரையும் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவன் திருடனாக இருக்கட்டும், விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், கொலை செய்பவனாக கூட இருக்கட்டும், யாரை கேட்டாலும் ஒரு முஸ்லிமாக அவன் இருந்தால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் எம் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு நோக்கம் என்று சொன்னால் அது சுவனத்தை நாங்கள் அடைவோம். நான் சுவனத்தை அடைய வேண்டும், நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்பட்டு நான் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்? காரணம் என்ன? இந்த சுவனத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எதையெல்லாம் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ, எதையெல்லாம் எங்களை விட்டு தடுத்திருக்கிறானோ அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு நாளை சுவனத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கி தரதாக சொன்னார். இன்றைக்கு பெண்கள் என்ற அடிப்படையில் அழகாக இருக்கிறது, வெளியே போகும்போது அழகாக ஆடை அணிகிறதுங்கிறது எங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஆடைகளை, எங்களுடைய அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு காட்டுவதை விட்டு தடுக்கிறார். எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக என்னுடைய அழகை நான் மறைத்து, என்னுடைய அலங்காரத்தை நான் மறைத்து வாழ்ந்தேன் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு தரவிருக்கின்ற அந்த பாக்கியம். இன்றைக்கு உலகத்தில் கடும் ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு துணின்னு சொல்லிட்டுன்னா பட்டு ஆடை நாங்கள் யாருமே அணிஞ்சிருக்க மாட்டோம். கடும் உயர் ரக ஆடைன்னு சொல்லி சொன்னால் அது பட்டு ஆடை, அது நாங்கள் அணியறதில்லை. எங்களுக்கு அது ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஹரீர் என்று சொல்லக்கூடிய பட்டு, சுந்துக் என்று சொல்லக்கூடிய பட்டு, அதே மாதிரி இஸ்தபரக்குன்னு சொல்லக்கூடிய பல வகையான பட்டுகளை எங்களுக்காக ஆக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமா, இன்னைக்கு மாடாமாடிகள் கட்டுவது என்பது எங்களுக்கு பெண்களுக்கு மிகவும் விருப்பம். மாடி வீடு கட்டி அதில் டைல்ஸ் ஒட்டி பெரிய வீடுகளாக இருக்கிறதான் எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வழிகாட்டியது என்ன? எளிமையான வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ஜனாதிபதியாக வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வீட்டில் தொடர்ந்து நெருப்பு எரியவில்லை. ஈச்சமலமும் தண்ணியும் தவிர பல நாட்கள் அவர்களிடத்தில் கடந்தது. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வாழ்ந்து காட்டி சென்றவர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அந்த வழிமுறையில் தான் எங்களையும் வாழ சொன்னார். நாங்கள் இங்கு அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டோடு அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அப்படியான இந்த ஏழ்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தில் வைத்திருக்கக்கூடிய மாளிகைகள், சிறிய கூடாரத்தில் ஆரம்பித்து பெரிய மாளிகைகள் வரைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லக்கூடிய வீடுகள் மாதிரி அல்ல. திருமறையிலே கூறி காட்டுகின்றார், ஒரு சாதாரண ஒரு குடிசை, சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிசையை வர்ணித்து காட்டுகிறான். சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பாருங்கள். இன்னபில் ஜன்னா, சுவனத்தில்
கைமத்துன், ஒரு கூடாரம் இருக்கிறது. எப்படிப்பட்ட கூடாரம்? மின் லுஅத்தின் முஜவ்வஃபா, துளையிடப்பட்ட முத்து. இன்னைக்கு ஒரு சின்ன முத்து வாங்குறேன்னு சொல்லிச்சோன்னா எவ்வளவு கோடி போகும். அல்லாஹ் தஆலா சுவனத்தில் முத்தாலான கூடாரங்களை எங்களுக்கு தருவதாக சொல்கிறார். தொடர்ந்து அதனுடைய அளவை சொல்லி காட்டுகின்றார். அருபுஹா, அதனுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? சித்தூன மீலா, சுமார் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஓட்டமாடிக்கு போக வேண்டிய தூரம். அந்த அளவுக்கு தூரத்தில், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூடாரம், முத்தாலான கூடாரத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இங்கே நாங்கள் பொறுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினாங்களோ அந்த முறைப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு அங்கே முத்தாலான கூடாரம் கிடைக்கும். பெரிய பெரிய மாளிகைகள் எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அல்லாஹ் தஆலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹராமாக்கிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு ஆண்களால் விட்டு இருக்க இயலாத ஒன்று சாராய், மது அருந்துவது. எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒரு தரம் குடித்தால் அதனுடைய சுவை அவர்களை அடிமைப்படுத்துகிறது. அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலை அல்லாஹ் தஆலா இங்கே எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார். மது எங்களுக்கு ஹராம். இங்கே அல்லாஹுக்காக நாங்கள் அதை ஹராம் என்று தவிர்த்திருந்தோமா, நாளை எங்களுக்கு மறுமையில் அந்த சுவனத்தில் அல்லாஹ் தஆலா மது ஆறை எங்களுக்கு ஓட்டவிருக்கிறார். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றார். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன், இறையற்றதாரிகளுக்கு, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களே இந்த உலகத்தில், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்திலே ஃபீஹா அன்ஹார், அங்கே பல ஆறுகள் இருக்கிறது. ஒரு ஆறு அல்ல, பல நீரூற்றுக்கள் இருக்கிறது. மிம்மா இன் கைர ஆசீன், மாசுபடாத, மாற்றம் அடையாத நீர்வீழ்ச்சிகள், நீர் ஊற்றுக்கள் அங்கே இருக்கிறது. தொடர்ந்து சொல்றார். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, நீராறு மட்டுமல்ல, நீர்வீழ்ச்சி மட்டுமல்ல, பாலாறுகளும் அங்கே இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்கள் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்தா எங்களுக்கு அவடத்தையே போய் இருந்து சாப்பிட்டு தூங்கணும் போல இருக்கும். விட்டுட்டு வாரத்துக்கு மனசு இல்லாமல் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? கொஞ்சம் கற்பனைக்கு நாங்கள் யோசித்து பார்ப்போம். அந்த தண்ணிக்கு பதிலாக பால் வந்தால் எப்படி இருக்கும்? எங்களுடைய சிந்தனைக்கு கூட எட்டாத விடயங்கள் அல்லாஹ் தஆலா சுவனத்தில் எங்களுக்கு ஆக்கி வைக்கும். அது மட்டுமா? தொடர்ந்து சொல்றார். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லzzத்தின் லிஷாரிபீன், குடிக்கக்கூடியவர்களுக்கு சுவையான மது ஆறுகளை நாங்கள் அதில் ஓட்டச் செய்வோம். வஅன்ஹாரும் மின் அஸ்லின் முஸஃபா, தூய்மையான தேனார்கள் அதில் ஓடிக்கொண்டிருக்கும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவற்றை எல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இங்கே பெருமதியாக இருக்கக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இங்கே முத்து பெருமதியான ஒன்று, எங்களுக்கு நாளை மறுமையில் அந்த சுவனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு முத்தாலான வீடு எங்களுக்கு தருகிறார். எந்த அளவுக்கு அதனுடைய பிரம்மாண்டம்! இங்கே நாங்கள் வீடுகளில் இருக்கிறத போல என்னுடைய வீட்டில் நான் இருப்பேன், அதே போல இன்னொருத்தர் வீட்டில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கூடாரத்தில் மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் லம் யரூனல் ஆஃபரீன், ஒருத்தர் இன்னொருத்தருடைய குடும்பத்தை பார்க்க மாட்டார். அந்த அளவுக்கு தூரம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது. அப்படிப்பட்ட சுவனத்தில் இங்கே எதையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ அனைத்தையும் எங்களுக்கு ஹலாலாக்குகிறார். இன்னைக்கு வெளியில போகும்போது என்னுடைய அலங்காரத்தை நான் காட்ட முடியாது, நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியில போக முடியாது, அந்நிய ஆண்களுக்கு என்னுடைய அழகை நான் வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயம். இங்கே அல்லாஹுக்காக நாங்கள் தவிர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ் எங்களுக்கு தரவிருப்பது என்ன? சுவனத்தில் இருக்கக்கூடிய சுவனவாசிகள் எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே மேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை நாங்கள் அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு கணவன் மனைவி, கணவன் சந்தைக்கு போய் வீடு திரும்பும் போது ஒரு காற்று அவர்களை தொட்டு செல்லும். அந்த காற்று அவர் வீட்டிலிருந்து செல்லும் போது இருக்கின்ற அழகை விட மேலும் ஒரு அழகானவராக அவரை மாற்றிவிடும். அங்கு மேக்கப் தேவை. அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே அதை எங்களுக்கு அள்ளித் தருகிறார். இப்படிப்பட்ட சுவனத்தில் எங்களுக்கு ஒரு ஓரமாவது கிடைக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் நோன்பு நோட்பது, பசியோடு தாகத்தோடு இருந்து நாங்கள் நோக்கின்ற இந்த நோன்புகள், கியாமுல் லைலில் நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகைகள், எவ்வளவுதான் எங்களுக்கு களைப்பாக இருந்தாலும் எங்களுடைய கணவன்மார்களை பிள்ளைகளை நாங்கள் கவனிப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை. காரணம் என்ன? அவர்களுடைய ஹக்குகளை சரியான முறையில் செய்கிறோம், ஓடி ஓடி அமல்கள் செய்கிறோம். காரணம், அந்த சுவனத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஓரத்தையாவது தந்துவிட வேண்டும், அதில் கொஞ்சமாவது நாங்கள் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற காரணம்தான். ஆனால் நாங்கள் இவ்வளவு அமல் செய்தாலும், இப்படி ஓடி ஓடி விரைந்து அமல் செய்தாலும், சில காரியங்கள் எங்களையே அறியாமல், எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் அந்த சுவனத்தினுடைய வாசனையை கூட எங்களுக்கு நுகர முடியாத அளவுக்கு எங்களை மாற்றிவிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகவாசிகளை பற்றி, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகத்திலே இருக்கக்கூடிய 2 கூட்டத்தை பற்றி சொல்கிறார்கள். அதுல ஒன்று யார் தெரியுமா? நிசா, பெண்கள். பெண்கள் என்ற அனைத்து பெண்களையும் சொல்லல, அந்த பெண்களுக்கு நரகவாசியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை பின்னால் சொல்லி காட்டுறாங்க. நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், எப்படிப்பட்ட பெண்கள்? ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நிர்வாணியாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருக்கக்கூடிய பெண்கள் யாரு? நரகவாசிகள். நரக பெண்களினுடைய பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? போடக்கூடிய டொப்புகள் அவ்வளவு மெல்லிசு, மெல்லிய துணியாலான டொப்புகள் போடுறோம், உள்ளாடைகள் விளங்குற அளவு. நஊது பில்லாஹி மின். ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டியது இன்று சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு போடக்கூடிய ஷோல்கள் சிஃபான் ஷோல், நாங்கள் விரிச்சு பார்த்தா எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் தெரிகிறார், போட்டால் எங்களுடைய கழுத்து விளங்காதா, எங்களுடைய முடி விளங்காதா? ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஃபேஷன் என்று போட்டுக்கிட்டு இருக்கோம். நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கி போடக்கூடிய ஆடைகளை பாருங்கள், முஸ்லீம் சமுதாயம் போடுகின்ற ஆடைகள் அந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு வெளியில போறாங்கன்னு சொல்லிட்டேன்னா, அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆடைகள் அவங்களுடைய உறுப்புகளை அப்படியே திட்ட தெளிவாக காட்டுகிறது. பெண்கள் நஊது பில்லாஹி மின்ஹா, டொப் ஷல்வார் என்று இன்னைக்கு ஹபாயாக்கள் கூட அந்த அளவுக்கு மாறிவிட்டது. போடக்கூடிய ஹபாயாக்கள் தன்னுடைய உருவத்தை அப்படியே காட்டக்கூடியதாக அந்த அளவுக்கு இறுக்கமானதாக அறிகிறார். ஹபாயா என்கிறது, ஒரு பெண் ஹபாயா அணிந்து போனால் முன்னுக்கு வரக்கூடிய ஆணின் பார்வையை தாழ்த்த வேண்டும். ஆனால் இன்று என்னை பார் என்று கவர்ச்சிகரமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு ஹபாய் கடைகளுக்கு போய் பார்த்தா தெரியும். ரசூலுல்லாஹ் யாரை சொல்லி காட்டினார்களோ, ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட பெண்களை இன்றைக்கு ஃபேஷன் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. நரகவாசிகளுடைய நரகத்துக்கு செல்ல இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய பண்பாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டேன்னா, இன்றைக்கி ஹபாய் என்ற பெயரில் பல ஒர்க்குகள், பல டிசைன்கள். ஹபாயா போட்டுக்கிட்டு நாங்கள் போகிறோம்னா பின்னால் வரவங்களுக்கு அது கவர்ச்சியாக இருக்கும். என்னை பாருன்னு சொல்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஹபாயாக்களுடைய ஒர்க்குகள் மாறிட்டு, அவுரத்தை மறைப்பதற்காக போட சென்ற இந்த ஹபாயா, ஆணினுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக போட சொன்ன இந்த ஹபாயா
எங்களை மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவில்லை. ஆனால் இன்று எதை நரகவாசியின் பண்பாக சொன்னார்களோ அதை இன்றைக்கு ஸ்டைல் ஃபேஷன் என்ற அடிப்படையில் எங்களுடைய பெண்கள், எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த ஆடை கலாச்சாரம் அந்நியர்களை பார்த்து அப்படியே நாங்கள் இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூகுளில் போய் முஸ்லிம் பெண்கள் என்று அடித்து பாருங்க, அவர்களுடைய போட்டோவை எங்களால் பார்க்கவே முடியாது. அணியக்கூடிய ஷோல்கள், அவங்க போடக்கூடிய ஹபாய், எதை மறைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அது மறைக்கப்படவில்லை. எதை காட்டக்கூடாது என்று சொன்னார்களோ அது மறைக்கப்படவில்லை. இன்னைக்கு அதுதான் ஸ்டைல். ஹபாயா மார்க்கத்திற்காக வந்தது, எங்களுடைய அவுரத்தை மறைப்பதற்காக வந்தது. ஆனால் இன்று கலாச்சாரம், இன்னைக்கு சிலருக்கு ஹபாயா அணிகிறாங்க. எதற்கு? ஸ்டைலுக்காக, மார்க்கம் என்ற அடிப்படை அல்ல. இது இன்றைக்கு இதான் ஃபேஷன் என்று சொல்லிட்டோம்னால் அதுதான் என்ன, எங்களுடைய ஆடை கலாச்சாரமாக மாறிவிட்டது. அல்லாஹ் எங்களை மென்மேலும் பாதுகாக்கணும் சகோதரர்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நரகவாசிகளினுடைய பண்பாக, நரகவாசிகளுடைய பண்பாக சொல்லி காட்டுறதில் அந்த ஹதீஸிலே தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறார். முமீலாத், ஆண்களை தன் பக்கம் சாய்க்கக்கூடியவர்கள். யாரு? ஆண்களை தன் பக்கம் சாய்க்கக்கூடியவர்கள். தன்னுடைய உடையில், நடையில், தன்னுடைய பேச்சில், அனைத்து விடயத்திலும் தன் ஆணை என் பக்கம் சாய்க்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ அது அனைத்தும் பாவம். நாங்கள் வெளியிறங்கும் போது சென்ட் அடிக்கிறோமா, இன்னொருத்தருக்கு அது மணக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அடிக்கிறோம், அதுவும் பாவம். நான் வெளியில் நடக்கும் போது இன்னொரு ஆண் என்னை பார்த்து அழகாக இருக்கிறாள் என்று நினைப்பதற்காக நான் நடக்கிறேனா, அதுவும் பாவம். இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், கிளாஸுக்கு போகிற பிள்ளைகளை பாருங்க, அவங்களோட ஆடை எப்படி இருக்குது, அவர்களுடைய நடை எப்படி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பின்னால 4 பேர் வந்துட்டா அது பெருமை, அந்த பிள்ளைக்கு பெருமை. ஏன்? எனக்கு பின்னுக்கு 4 பேர் வராங்க. எதை பார்த்து வராங்க? தன்னுடைய அழகை பார்த்து. இந்த இடத்துல பெற்றோர்களாக எங்களுக்கு இருக்க வேண்டிய கடமை, என்னுடைய குழந்தை வெளியிறங்கும் போது எவ்வாறு வெளியிறங்குகிறது, அவருடைய ஆடை எப்படி இருக்கிறது, அழகாக இருக்கிறதா, இன்னொரு ஆணை கவரும்படி இருக்கிறதா. எங்களோட பிள்ளைக்கு பின்னால் ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன்னா எங்களுக்கு அவனில் கோபம் வருது. கோபப்பட வேண்டியது அந்த 4 பேருக்கு, 4 பேர்ல இல்லை. எங்களோட பிள்ளை வர வச்சது யார்? எங்களோட பிள்ளை. நாங்கள் தான் பின்னால் வர வைக்கிறோம். எங்களுடைய ஆடை, எங்களுடைய நடை, இதுதான் என்ன செய்யுது, இன்னைக்கு ஆண்களை கவரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி எங்களுடைய பிள்ளைகள் நடக்கிறதால தான் இன்றைக்கு அதிகமான பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவங்களுடைய காலத்தில் இருந்து, அவர்களுடைய காலத்தில் பெண்கள் ஆண்களை கவர்வதற்காக ஒரு பண்பை செய்தார்கள், ஒரு செயலை செய்தார்கள். அதை ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அவர்களுடைய தலையில் ஒட்டகத்தினுடைய திமிலை போன்று உயர்த்தி வைத்திருப்பார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஒரு பெண் வெளியிறங்கும் போது ஷோல் ரெப் பண்றாங்க, அவங்களோட கொண்டைகள் எப்படி இருக்குது? அந்த ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நஊது பில்லாஹி மின்ஹா. இது நரகவாசிகளுடைய பண்பு. இன்றைக்கு அது சாதாரணமாக நடந்துகிறது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, வல் மாஇலாத், ஆண்களை தன் பக்கம் சாய்க்கக்கூடிய பெண்கள், தான் ஆணின் பக்கம் சாயக்கூடிய ஒரு பெண். ஒரு ஆணை கண்டால் அவள் பக்கம் அப்படியே சாய்ந்து விடுவாள்.
அவன் கொஞ்சம் பேசிட்டானா அப்படியே அவனுக்காக போறது. இன்னைக்கு அது சர்வ சாதாரணமாக நடக்குது. எதில் ஆரம்பிக்குது? ரோங் கால். யாரோ ஒரு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து வரக்கூடிய ஒரு மெசேஜ் போதும் எங்கட பிள்ளைகளுக்கு, ஒரு கால் போதும் எங்கட பிள்ளைகளுக்கு வழிகெடுக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், இலங்கையிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவரோட லவ், இந்தியாவில் இருக்கிறார், கொரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட திருமணம், இலங்கையில் இருக்கிறாள், இந்தியாவில் போய் வாழ்ந்தா அவங்களுக்கு கல்யாணம் முடிக்காங்க. எப்படி? ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஒரு மெசேஜ் போதும். முதலாவது பேர், அடுத்தது யார் நீங்கள், எந்த ஊர், நீங்கள் எந்த இடம், இதில் ஆரம்பித்து கொஞ்ச காலம் போனால் இனி எனக்கு ஃபெமிலியும் தேவையில்லை, குடும்பமும் தேவையில்லை, உமா பாப்பாவும் தேவையில்லை, அவர் இருந்தால் போதுமேங்கிற அளவுக்கு எங்களோட குழந்தைகளுடைய மனசு மாறும். நஊது பில்லாஹி மின்ஹா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். படிப்பினைக்காக ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் ஒரு பாப்பாவும். உமாக்கும் ஃபோன் இருக்குது, பாப்பாக்கும் ஃபோன் இருக்குது, பிள்ளைக்கும் ஃபோன் இருக்குது. பாப்பாவுக்கு வேறு ஃபேஸ்புக், பிள்ளைக்கு வேறு ஃபேஸ்புக். பாப்பா என்ன செய்கிறார்? ஒரு ஃபேக் ஐடியை திறந்து ஒருத்தரோட பேசுகிறார். முதல் மாதம், ஃபஸ்ட்டு மாதத்தில் கதை கொஞ்சமாக பேசப்படுது. 2வது மாதம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகுது. 3வது மாதம் ஃபோட்டோ கேட்குறாரு அந்த பிள்ளைகிட்ட. பிள்ளை ஃபோட்டோ அனுப்புது. ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும் அது தன்னுடைய மகன். நஊது பில்லாஹி மின்ஹா. சமுதாயம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பிள்ளை என்று கூட தெரியாத அளவுக்கு என்ன செய்கிறார். இன்றைக்கு பாவங்கள் அதிகமாக நடக்குது. இது அந்த பிள்ளையில சொல்லக்கூடிய தவறா, இல்லை அந்த பெற்றோரில் வைக்க வேண்டிய அந்த முறைப்பாடு? மார்க்கம் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் பல பாவங்கள், ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தாங்களோ அந்த பாவங்கள் அனைத்தும் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெண்ணினுடைய பேச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஃபலா தஹ்லன பில் கௌலி. உங்களுடைய பேச்சை மென்மையானதாக நளினமானதாக பேசாதீர்கள். யாரிடத்துல? கணவனிடத்திலேயா? அந்நிய ஆண்களிடத்தில். ஆனால் இன்னைக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கணவன் ஏதாவது கேட்டுட்டா அவ்வளவு சத்தம். ஏண்டா நம்ம இவர்கிட்ட கேட்டோமேங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க? எங்களுடைய பேச்சுக்கள் அமைதி. அதே இது இன்னொரு ஆண் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய கணவனை நண்பராக இருக்கலாம், வேறு யாராவது வந்துட்டா நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களை போல நல்லால் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அழகாக பேசுகிறோம். உண்மையிலே மென்மையாக பேசுவது யாரோட? தன்னுடைய கணவனோட, அந்நிய ஆண்களோட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொருத்தர் எங்களுடைய பேச்சுக்கள் கூட அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்றாங்க. ஃபல்யத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். நீங்கள் நளினமாக வளைந்து குலைந்து பேசாதீர்கள். ஏன்? தன்னுடைய எவனுடைய மனதில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்பட்டு விடலாம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா தடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பல பிரச்சனைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக எங்கள் பிரச்சனை ஆரம்பிக்கிறது தெரியுமா? எங்களோட குடும்பங்களில் அதிகமான பிரச்சனைகள் வாரது எங்க? மச்சான் மைனி. இன்றைக்கு பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மச்சானை கவனிக்கிறது மைனியா. ஏன்? ஏன்னா இன்றைக்கி என்ன செய்கிறார்? மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு வீட்டோட வந்துட்டார். மைனி எங்கே இருக்கா? வீட்டில். இப்போ மாமியாக்கள் என்ன செய்கிறாங்க? ஓடி போய் ஒளிகிறது. மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு சொல்லிச்சேன்னா, புது மாப்பிள்ளைன்னா முதல் ஓடி ஒளிகிறது யாரு? மாமியாக்கள். மொக்காடு போகிறது யாரு?
மாமியாக்கும் பிள்ளைய போய் என்ன செய்கிறேன், மைனியை போய் மச்சான கவனிக்கட்டும். எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வழக்கு இது. இன்னைக்கு நாங்கள் செல்லுவோம், கவனிக்கிறது மைனி. ஏன்? ஹக்கு மச்சான். யாருக்கு மச்சான்? ராத்தாக்கா இல்லை தங்கச்சிக்கா? நாங்கள் கொடுக்கக்கூடிய இடம், நாங்கள் செய்யக்கூடிய இந்த வழிமுறை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? இது திருமணத்தில். திருமண நாளன்று மைனிமார்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒன்று சேர்ந்து மச்சானை கிட்டுறது. எப்படி? திருமணத்துக்கு போய் அவர் மாப்பிள்ளை இருந்துட்டாருன்னு சொன்னால் போய் அவருக்கு ட்ரிங்க் கொடுக்குறது, அதுக்குள்ளே உப்பையோ இல்லை வேறு ஏதோ ஒன்றை போட்டு கொடுக்குறது. கொடுத்து அவர் என்ன செய்வார், குடிச்சிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்துக்கிட்டு இங்கே நிற்பாங்க. அவர் ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பு, அங்கே கனெக்ஷன் ஆரம்பிக்கும். அடுத்தது சோடா போய் பறக்கிறது, மைனிமான். அப்போ அவனுக்கு என்ன தோணும், இவைய விட்டுட்டு இவைய முடிச்சிருக்கலாம் என்று தோன்ற அளவுக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு நாங்க வழியை திறந்து கொடுக்குறோம், தவறுகளுக்கு நாங்க வித்திடுறோம். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நடக்குது. தன்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான், மாமனார் வீட்டில் இல்லை, கவனிக்கிறது யாரு? மைனிமான். அது மட்டுமா, இன்னைக்கு எந்த அளவுக்கு நாங்க மச்சானுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? வீட்டுல ஒருத்தர் எங்களுக்கு மகன் மாதிரி, நாங்க மகனா யோசிக்கலாம், ஆனா அவர் உண்மையிலே மாமியான்னு சொல்றது இன்னொரு தாய். தன்னுடைய மாப்பிள்ளைக்கு இன்னொரு தாய். அவ ஓடி மறைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எங்களுடைய குழந்தை, அந்த மைனி அவருக்கு ஹக்காக முடியாது, ஒரு நானாவாக முடியாது, ஒரு பெற்றோராக முடியாது. ஏன்? அவர் ஒரு அந்நியர். நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு மகரமன் சொல்லி, தாத்தான மச்சான் தானே, அவருக்கு ஏன் நாங்கள் மறையணும்? அவரோட ஏன் நாங்கள் பேச இயலாது? திருமணம் முடிப்பதற்கு மட்டும்தான் ஹராம். தெளிவாக இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு ராத்தாவும் தங்கச்சியும் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், ராத்தாவை முடித்திருக்கிற அந்த ஹஸ்பண்ட், அந்த கணவர் தன்னுடைய தங்கையை முடிக்க முடியாது, மார்க்கத்தில் தடை. ஒரு ராத்தாவின் தங்கச்சி ஒரே டைம்ல என்ன செய்யலாது, திருமணம் முடிக்க இயலாது. ராத்தா மரணிச்சிட்டால் என்ன செய்யலாம், தங்கச்சி முடிக்கலாம், ஆனால் ஒரே நேரத்தில் ராத்தாவின் தங்கச்சி முடிக்க இயலாது. இதனால நாங்கள் என்ன செய்கிறோம், திருமணம் முடிக்க ஹராம் தானே, அப்போ அவரும் மகரமான ஒரு உறவு தானேன்னு நாங்கள் யோசிக்கிறோம். திருமணத்தில் மட்டும்தான் அவருக்கு ஹராம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, கிளாஸுக்கு போகிறதுக்கு யாரை நாங்கள் அனுப்புகிறோம்? அஜ்னபி மஹ்ரமியத் பேணப்படவில்லை. முதலாவது, எங்களுடைய திருமண வீடுகளில் சீதனம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு வைஃபையும் தன்னுடைய தங்கச்சி மைனியையும் எப்படி ஒரே வீட்டில் வச்சுக்கிறது? முடியாது. ஆனால் இன்னைக்கு அதுதான் நடக்குது. அது மட்டுமா, இன்னைக்கு எங்களோட பிள்ளையை நாங்கள் வெளியே கிளாஸுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லிட்டோன்னா யாரோட அனுப்புகிறோம்? பெரியமான பிள்ளைகள், சாஞ்சிர பிள்ளைகள், ஏன் நானா மாறா? யார் சொன்ன வரையறை இது? அவங்களுக்கு எப்படி மகரமாகும்? தன்னுடைய தந்தையையும் கூட பிறந்த அந்த சகோதரனை தவிர எப்படி? அவரும் ஒரு அஜ்னபியர். இன்னைக்கு நாங்கள் மச்சான வேறையா பார்க்குறோம், பெரியமான மகனை வேறையா பார்க்குறோம். மாமின மகன் மச்சான், பெரியமான மகன் என்ன நானா? இது நாங்கள் உருவாக்கி கொண்டது. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் யாரை திருமணம் முடிக்கிறாங்க? முதல் உரிமை பெரியம்மா பெரியப்பாவினுடைய பிள்ளைகளுக்கு தான். அவங்க தான் திருமணம் முடிப்பாங்க. ஏன்? ஹலால். அவங்களும் எங்களுக்கு அஜ்னபியத்தான ஒரு உறவு, திருமணம் முடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம், சமூக வழக்கு ஒரு நானாவாக பார்க்க சொல்கிறது. நானா மாதிரி சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்டாங்க என்கிறதுக்காக மார்க்கத்தை மாற்றலாமா? முடியாது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய பெண்களுடைய நிலைமை
கெண்டைக்காலினுடைய அரவாசி வரைக்கும் ஆடை உடுக்கலாம். அது சுன்னத். விரும்பினால் கரண்டிக்காலுக்கு மேலே உடுக்கலாம். பெண்கள் நாங்கள் எப்படி உடுக்குறேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சான் கீழே விடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திரும்ப கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு சான் விடுறோம், ஆனால் நாங்கள் நடக்கும்போது சில வேளை எங்களுடைய கால்கள் தெளிந்து விடுமேன்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ ஒரு முளம் விடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே விட தேவையில்லை. இப்படிப்பட்ட எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முன்மாதிரிகள் இருக்கிற இந்த சமயத்தில் நாங்கள் எதை பின்பற்றுகிறோம்? யாரை பின்பற்றுகிறோம்? நரகவாசிகளினுடைய பண்பாக சொல்லி காட்டியதையா? நஊது பில்லாஹி மின்ஹா. இன்னைக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய பெண்களுடைய நிலைமை இருக்குது தெரியுமா? வீட்டில் உம்மா இல்லை, பாப்பா இல்லை, பிள்ளை மட்டும்தான் இருக்குது. ராத்தான மச்சான் வார இந்த இடத்துல அவ கதவை திறந்து உள்ளுக்கு வாங்க, இருங்க, டீ குடிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே இது வீட்டில் யாருமே இல்லைன்னு கதவை மூடி வச்சால் ராத்தான மச்சான் ராத்தாக்கிட்ட போய் சண்டை பிடிச்சான். நான் ஒரு மச்சான் வீட்டை வந்து எனக்கு மரியாதை தரலை. இன்னைக்கு பல சண்டைகள் நடக்குது. அவங்க சண்டை பிடிக்காங்கன்னா அவங்களுக்கு காரணம் என்ன? ஒழுங்காக மார்க்கம் அவர்களிடத்தில் இல்லை. மார்க்கம் அவர்களிடத்தில் மனதில் தாக்கம் செலுத்தவில்லை. இன்னைக்கு கணவன் எங்கட வீட்டில் இல்லை, எங்கட பிள்ளைகள் இல்லை. கணவனுடைய நானாவோ தம்பியோ வாரார், உள்ளுக்கு அனுமதிக்கலாமா? முடியாது. அவங்களை உள்ளுக்கு அனுமதிக்க முடியாது. நானா எங்க? அவர் வீட்டில் இல்லை, அவர் அப்படியே போக வேண்டியது. தம்பி எங்கன்னு கேட்டால் அவர் வீட்டில் இல்லை, அப்படியே போக வேண்டியது. உள்ளுக்கு கூப்பிட்டு வச்சு அவருக்கு டீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த உறவு என்னை விட்டு போனாலும், மார்க்கத்திற்காக நான் எதையும் விட்டுவிடக்கூடாது. என்னுடைய மார்க்கத்தை தவிர்த்து இன்னொன்றுக்காக என்னுடைய மார்க்கத்தை விட்டுவிடக்கூடிய ஒரு முஸ்லிமாக, ஒரு பெண்ணாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது. மார்க்கத்துக்காக நாங்கள் எதையும் விடலாம். ஏன்? சஹாபாக்களுடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சஹாபாக்கள் மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்தார்கள். தன்னுடைய உடைமைகளை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். ஆனால் நாங்கள் இன்னைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவன் என்ன நினைப்பாவோ என்கிறதுக்காக மார்க்கத்தை விடக்கூடிய ஒரு பெண்களாக நாங்கள் இருக்கிறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு சாலிஹான பெண் மார்க்கத்திற்காக எதையும் விட துணிவாள். அதுதான் எங்களுடைய முன்மாதிரி. அது மட்டுமல்ல, ஒரு பெண் வெளியே செல்லும் போது, ஒரு பெண் தான் வெளியே செல்லும் போது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான ஒரு வழிமுறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். வலா யஃலன் வலா லா யக்ரிபன பிஅர்ஜுலிஹின்ன. உங்களுடைய கால்களை நிலத்தில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம். மா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன லியுஅலம மா யுஃஸீன மின் ஜீனத்திஹின்ன. உங்களுடைய அலங்காரங்களை மறைத்து வைத்திருக்கிறீர்களே, அதை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் நிலத்தில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம். பெண்கள் காலில் கொலுசு அணிவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் காலில் கொலுசு அணிவாங்க. அந்த கொலுசில் இருக்கக்கூடிய சத்தம் சிலருடைய நடைகளில் என்ன செய்யும்? ஆண்களுக்கு தெரிந்துவிடும். அதால பாவம் நடந்துவிடும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வரையறை போடுறார். இன்னைக்கு கொலுசு கடைகளில் இருக்குது. கடையில் இருக்கும்போது சத்தம் கேட்குமா இல்லையா? சும்மா நாங்கள் ஆட்டினா அதுக்கு சத்தம் வரும். அதே இது ஒரு பெண்ணினுடைய காலில் போட்டதற்கு பிறகு கடையில் இருக்கும்போது ஒரு ஆணுக்கு எந்த ஒரு சிந்தனை, தவறான சிந்தனை வராது. எப்போ அந்த கொலுசு ஒரு பெண்ணினுடைய காலுக்கு வருகிறதோ அப்ப ஆணினுடைய சிந்தனை மாற்றம் அடைகிறது. அல்லாஹ் இதை அறிஞ்சதால தான் நல்லா சொல்றான் குர்ஆன்ல. நீங்க கொலுசு அணிறீங்களா, நீங்க காலை தட்டி தட்டி நடக்காதீங்க.
அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மீறியது. இரண்டாவது, எங்களுக்கு நாங்களே சேதத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு வீட்டில் இல்லை, எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் களவு போகுதுன்னு சொன்னால் யார் காட்டியது? அந்த திருடனுக்கு எங்களோட வீட்டில் நகை இருக்குன்னு யார் சொன்னோம்? நாங்கள் தான் சொன்னோம். நாங்கள் தானே போட்டுக்கு போனேன். இந்த அளவுக்கு நீட்ட நகை இருக்கேன்னு காட்டினது யார்? நாங்கள். இன்னைக்கு எத்தனையோ கொலைகள் நடக்கும், பணத்திற்காகவும் நகைக்காகவும் பல கொலைகள் முஸ்லீம் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் வழிவகுத்தது நாங்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு மாறு செய்தோம், அதனுடைய வினையை நாங்களே விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இந்த பெண்கள் நரகத்தினுடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களை தன் பக்கம் சாய்க்கக்கூடிய பெண்கள், இன்னொரு ஆணின் பக்கம் சாயக்கூடிய பெண்கள், இப்படியெல்லாம் பண்பு ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்குதா, அவதான் நரகவாசி. நஅூது பில்லாஹி மின்ஹா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாகவும் நாங்களும் அப்படிப்பட்ட பண்புள்ள பெண்களாகவும் மாறிவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? எங்களோட பிள்ளைகளுக்கு கல்வி என்ற பெயரில் பல பாவங்களுக்கான வழியை திறந்து விட்டிருக்கோம். எங்களோட பிள்ளை படித்து ஒரு பெரிய இடத்துல இருக்கணுங்கிறது எங்களுடைய கனவு. அந்த கனவுக்காக பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக பல வழிகளை நாங்கள் திறந்து விடுறோம். அது படிப்புக்கான வழி அல்ல, பல பாவங்கள் நிகழ்வதற்கான வழி. இன்றைக்கு பிள்ளை கிளாஸுக்கு போகணும், யாரோட அனுப்புகிறோம்? ஒட்டோக்கார். தனியாக ஒரு ஒட்டோக்காரனோட நாங்கள் அனுப்புகிறோம். மகரமா இல்லை. சாத்திரத்திலே பிள்ளைகளோட அனுப்புகிறோம். மகரமா இல்லை. ஆனால் நாங்கள் அனுப்புகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வலா யஹ்லன ரஜுலும் பி இம்ரஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். வலா துசாஃபிரன்ன இம்ரஅத்துன் இல்லா வ மஅஹா மஹரம், ஒரு பெண் தனியே பிரயாணம் செய்ய வேண்டாம், அவளோடு ஒரு மகரமான உறவு இருந்தாலே தவிர. ஆனால் இன்னைக்கு அது சாதாரணமாக நடக்குது. இன்னைக்கு பல பாவங்கள் நடக்குது. காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எங்களிடத்தில் தாக்கம் செலுத்தவில்லை. எங்களால் தனியாக பிரயாணம் செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு எங்களோட பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு நாங்கள் விடுறோம்? தனியாக கிளாஸுக்கு போக விடுறோம், தனியாக ஒட்டோக்காரோட அனுப்புகிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பிள்ளைகள் கிளாஸுக்கு போகுது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, அங்கே போய் யாரோட பேசுகிறாங்க யாரோட பழகுறாங்க தெரியாது. வீட்டுக்கு வந்துட்டா இன்னைக்கு கிளாஸுக்குன்னு ஒரு குரூப்பில் செக் பண்ணுறாங்க. கேட்டால் என் பேர் என்ன? பிள்ளைகள் டவுட் கேட்குது. யாருக்கிட்ட? பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட. நான் கேட்குறேன், ஏன் அந்த கிளாஸில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையா? இல்லை பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி டவுட் கேட்குற பேரில் கிளாஸ் பிள்ளைகள், கிளாஸ்மேட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பலது. அதுக்கு நாங்களும் அனுமதிக்கிறோம். காரணம், பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக. ஹராமான முறையில் பிள்ளைக்கு அந்த படிப்பு தேவையில்லை. ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசட்டும், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட டவுட் கேட்கட்டும், ஹலாலான முறைகளை வழிகாட்டுங்க. ஆம்பளை பிள்ளை தானே, படிப்பு தானேங்கிறதுக்காக ஒரு ஆன்மீக ஆணையங்கள் பிள்ளைகளோட நாங்கள் பேச வைக்கிறோம். இது பாவமான ஒரு செயல். நாங்களே அதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பிள்ளைகள் வெளியில் போகும்போது அவர்களுடைய ஆடைகளை கவனிப்பது கட்டாயம். என்ன ஆடை அணிந்து கொண்டு செல்கிறார்கள்? இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டோம்னால், முஸ்லிம் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய பாடசாலைகள், ஆயிஷா ஸ்கூல் எங்களுக்கு தெரியும், அதில் பர்தா எப்படி இருக்கு? கழுத்து வரைக்கும் ஓப்பன். அவருடைய பர்தா வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறாங்க, அது வேற விஷயம். இந்த கழுத்து வரைக்கும் ஓப்பன் இருக்கு. படிக்கிறது பொம்பளை பிள்ளைகள், முஸ்லீம்
பாடசாலை, ஆனால் மார்க்கத்துக்கு மாற்றமான ஒன்று. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ரோட்டில் போகும்போது பார்க்க இயலாது. அந்த பர்தாவை கொஞ்சம் இப்படி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் வாரவர் நவுது பில்லாஹி மின்னா, நாங்களே வழியை திறந்து விடுறோம். பிள்ளைகள் வெளியே போகும்போது இன்றைக்கி கெதரிங் என்று புதுசாக ஒன்று வந்துருக்கு. பிள்ளைகள், கிளாஸ் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாடு போடுறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு கெதரிங் போடுறது. இன்றைக்கி அந்த கெதரிங்கில் எந்த அளவுக்கு பாவம் நடக்குது தெரியுமா? பிள்ளை எல்லாரிடத்துலையும் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், எந்த பிள்ளையும் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஆடை வாங்கி கொடுக்குறோம். அந்த ஆடைகள் மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருக்குதா? என்ன பிள்ளை வெளியில் போகும்போதும் அந்நிய ஆண்களுடைய பார்வை படாமல் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி அந்த கெதரிங்கில் கேக் வெட்டுறாங்க, பாட்டு போட்டு அதுக்கு கெரோக்கே போட்டு பாட்டு படிக்கிறாங்க. குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரே கலர் ட்ரெஸ் எடுத்து ஃபோட்டோ எடுத்தால் இனி அது ஸ்டேட்டஸுக்கு வந்துடும். முகத்தை மட்டும் பிளர் ஆகி முகத்தை மட்டும் மறைக்கிறாங்களாம். எதை ரசூலுல்லாஹ் மறைக்க சொன்னாங்களோ அதை மறைக்காம முகத்தை மட்டும் மறைச்சிக்கிட்டு போட வேண்டிய ஸ்டேட்டஸ் இருக்கு. நஊது பில்லாஹி மின்ஹு. இன்னைக்கு இந்த கெதரிங்கிறது எந்த அளவுக்கு வந்துட்டு தெரியுமா? நம்முடைய இந்த ஊரில், இந்த பாலமுனையில் நானெல்லாம் இன்னைக்கு 23 வயசு எனக்கு ஆகுது. ஓஎல் படித்து 16, 17, 18, 20 வயசுக்கு பிறகுதான் எங்களை வீட்டை ஒரு இடத்த போகிறதா கேட்குறது. என்ன பயம், என்னையும் நினைச்சிருவாங்களோ, விடுவாங்களா இல்லையாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறிட்டு தெரியுமா? 4ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு கெதரி. யாரு? வெறும் 4ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள். இவங்களுக்கு கெதரிங்கன்னா என்னன்னு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணி ஒரே மாதிரி எல்லாரும் உடுப்பு போட்டு அவங்களுக்கு சாப்பாடு, கேக் வெட்டுறது, அதோட பாக்ஸில் போட்டு பாட்டு படிக்கிறாங்க. நஊது பில்லாஹி மின்ஹு. எப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குகிறோம்? எந்த சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இதற்கு அனுமதிச்சது யார்? இன்னைக்கு அந்த 4ஆம் ஆண்டு பிள்ளைக்கு என்ன தெரியும்? முன்னோர்கள் எதை செய்கிறாங்களோ அதைத்தான் பின்னுக்கு வர பிள்ளைகள் இன்னைக்கு பின்பற்றிட்டு வராங்க. இது அனுமதிக்கக்கூடிய பெண்கள், பெற்றோர்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது சரியான வழியா? மார்க்கத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமா? நஊது பில்லாஹி மின்ஹு. இன்னைக்கு பலரினுடைய சம்பவங்கள் அந்நியர்களை பார்த்து அப்படியோ எங்களோட பிள்ளைகள் இன்னைக்கு முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. நரகவாசிகளின் பண்பாக எதையெல்லாம் கூறினார்களோ அது அனைத்தையும் விட்டு ஃபேஷன் ஸ்டைல் என்ற பெயரில் பிள்ளைகள் அணுவாக சிறிய சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வழிவகுத்து கொடுப்பது பெற்றோர்கள் நாங்கள். முதல்ல எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லணும், இது நபி வழி அல்ல, இது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டியது அல்ல, இது எங்களுக்குரிய பண்பல்ல என்று சொல்ல வேண்டியது முதல் தாயினுடைய கடமை. முதல் நாங்கள் புரியணும் எது மார்க்கம், எது சரி. என்ன பிள்ளை பெரியமான மகனோட போகிறது சரியா பொழையாட்டி தாய்க்கு தெரியணும். தெரிஞ்சாதான் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மௌத்தாகிடுவோம். எங்களுடைய மரணம் வந்துட்டோன்னா அதோட முடிஞ்சு. எங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்தை சரியான முறையில் நாங்கள் ஆக்க வேண்டும்னு சொல்லிட்டோன்னா மார்க்கத்தை நாங்கள் சரியாக புரிய வேண்டும். அதனை ஒழுங்கான முறையில் சிறிய வயதிலிருந்து நாங்கள் அதை பழக்க வேண்டும். இன்றைக்கி பர்த்டே கிஃப்ட்டுகள் கொடுக்குறாங்க. பர்த்டேக்கு கிஃப்ட்டுகள் கொடுக்குறது எந்த அளவுக்கு? சாக்லேட், அதே மாதிரி பொக்கே, பூ பொக்கையில் ஆரம்பித்து இன்றைக்கி கேக் வெட்டுறாங்க. யாருடைய வழக்குங்க? யாருடைய சம்பிரதாயம்? அந்நியர்களுடையது, மேற்கே தேர்களுடையது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் செய்தா இல்லையா? எங்களுடைய சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? எனிவர்சரி கொண்டாடுறோம். யாருடைய கலாச்சாரம்? திருமணமானா திருமண நாளா? இது யார் கொண்டு வந்தது? அந்நியர்கள். அது நாங்கள் இன்றைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது மார்க்கத்தில் அனுமதி, ஹலால். ரசூலுல்லாஹ்க்கு நிறைய கிஃப்ட்டுகள் வந்துச்சு, ஹதியாக்கள் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை வாங்கி கொண்டாங்க.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ தெரியாது, சொல்கிறேன். இந்தியாவை சேர்ந்த 2 ரெட்டையர்கள், முஸ்லீம் பிள்ளைகள். அவங்க அந்நியர்களை பார்த்து அவங்கள மாதிரி என்ன செய்கிறாங்க, வீடியோக்கள் போடுறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஷோல் ரெப் பண்ணி அழகாக என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்லி வீடியோ போடுறாங்க. சொல்கிறது என்ன, குர்ஆன் வசனம். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வெளி தோற்றத்தையோ எங்களுடைய நிறங்களையோ பார்க்க மாட்டான், மாறாக எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய செயல்களையும் மட்டும்தான் பார்க்கிறான். எனவே நல்லதையே நினைங்க, நீங்களும் நல்லதையே செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டம் அவங்களுக்கு. கொஞ்ச காலம் போகணும், ரெப்பன் இருந்த ஷோல் இல்லை, வெறும் ஷோலாக மாறுது. அடுத்த கட்டம் ஷோல் தலையிலிருந்து கழுத்துக்கு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஷோலே இல்லை, வெறும் டொப். ஷோலே இல்லாமல் வெறும் டொப்போட வீடியோ செஞ்சு போடுறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய முன்னேற்றம் இருக்குது தெரியுமா? இந்தியர்களுடைய மத்தியில், இந்து மக்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய கதாநாயகிகள். யாரு இந்த பெண்கள்? இஸ்லாத்தினுடைய கதாநாயகிகளாம். நஊது பில்லாஹி மின்ஹா. அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க. ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்குறாரு, உங்களோட மார்க்கத்தில் இது அனுமதியா? நீங்கள் இப்படி நடிக்கிறீங்களே, இன்னைக்கு பல ட்ராமாக்கள்ல பல நாடகங்களின் படங்களையும் ஹீரோயினாக நடிச்சுட்டு வராங்க. அவங்களை பார்த்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்குறாரு, நீங்கள் இப்படி நடிக்கிறீங்களே, உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? உங்களோட மார்க்கத்தில் இது ஆகுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்றும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இஸ்லாம் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெண்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இஸ்லாமிய மக்கள் அடக்கி வச்சிருக்காங்க, அவங்கள வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் கொஞ்சம் வெளியாகி வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. எதை விட்டு வெளியாகி போனாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு உன்னதமான இந்த மார்க்கத்தை விட்டு வெளியாகி போயிருக்கிறாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. எதை சுதந்திரம் என்ன நினைக்கிறாங்க? எது சுதந்திரம்? இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம், அட்டாளச்சேரி சேர்ந்த ஒரு பெண் மதம் மாறினோம். நம்மளுடைய இந்த மார்க்கத்தை விட்டு தமிழ் மதத்துக்கு மாறினோம். காரணம் என்ன சொன்னாங்க? எங்களுடைய மார்க்கத்தில் ஆடை சுதந்திரம் இல்லையோ. நஊது பில்லாஹி மின்ஹா. எதை ஆடை சுதந்திரம் என்று சொல்கிறார்கள்? அந்நிய ஆண் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக கவர்ச்சியாக அணிந்து செல்வதான் ஆடை சுதந்திரமா? அல்லாஹ் தஆலா பெண்ணுக்கு கொடுத்த கண்ணியம் இந்த மார்க்கத்தை தவிர எந்த மார்க்கத்துக்கும் கிடையாது. ஒரு பெண் மறைந்திருந்தால் தான் அவளுக்கு கண்ணியம். அதை அழகான முறையில் வழிகாட்டியதான் எங்களுடைய மார்க்கம். இன்னைக்கு தெருவில் கிடக்கிற கல்லுக்கும் ரத்தின கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கருங்கல்லுக்கும் ரத்தின கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கருங்கல்லை யார் வேணா எடுக்கலாம், யார் வேணாலும் தொடலாம், விரும்பினால் எடுத்துக்கும் போகலாம். அந்த ரத்தினக்கல் உரியவர் மட்டும்தான் அதை எடுக்கலாம், உரியவர் மட்டும்தான் அதை தொட்டு பார்க்கலாம். அதை காசு கொடுத்து வாங்குவர் தான் அதை எடுத்துக்கொள்ளலாம், சொந்தமாக்கி கொள்ளலாம். அதால தான் அதுக்கு அவ்வளவு. அப்படிப்பட்ட இந்த பெண்களை எங்களுடைய மார்க்கம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. அதை புரியாத அந்த பெண்கள் இன்னைக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அந்த பிள்ளைகளோட விஷயத்தை நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் யோசிக்கிறதுல எந்த பயனுமே இல்லை. எங்களுடைய குழந்தைகளை இப்போ இருந்தே நாங்கள் நல்வழிப்படுத்தணும், சீரான வழியை காட்டுவோம். இன்றைக்கு எங்களுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிக்கு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறது இங்கே நடக்கிறதுக்கு அதிக காலம் எடுக்காது. இன்றைக்கு எங்களுடைய பெண்களும் அதில் ஒரு சிறு துளியை முளைத்து விட்டது.
முகங்களையும் அழகாக போடுறாங்க. முகத்தை மட்டும் மறைச்சு போட்டவங்க இன்றைக்கு முகத்துக்கு மேலே ஒரு கோடு. ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்? கூச்சம் இல்லாமல் போகுது. ப்ரொஃபைல் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு அடுத்த கட்டம் ரீல்ஸ் வீடியோக்கள். டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு முஸ்லீம் பிள்ளைகள் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் மாறிடுச்சு. நஊது பில்லாஹி மின்ஹா. ரசூல்லா வழிகாட்டியது இது இல்லை. ரசூல்லா உருவாக்கின உம்மத்து இது இல்லை. அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய கால் விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முளம் கீழே விட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு காலில் உயர்த்தி போடுறதான் ஃபேஷனாக மாறிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன நரகவாசிகளுடைய பண்பு அது. நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த ரமலானுடைய காலத்தில் எவ்வளவோ நாங்கள் அமல் செய்கிறோம், எவ்வளவோ நாங்கள் துவா செய்கிறோம், எவ்வளவோ நின்று வணங்குகிறோம். எங்களுடைய இபாதத்துகள் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சுவனத்தில் எனக்கும் ஒரு இடம் தேவை என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த விடயத்தில் இருந்தும் நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள், நாங்கள் மரணிச்சதுக்கு பிறகும் இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு குடும்பத்தை நாங்கள் உருவாக்கி செல்ல வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சுவனத்து பெண்கள், சுவனத்தில் அவர்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை, அப்படிப்பட்ட பெண்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. ரமலானுக்கு முன்னிருந்தவர்கள் இப்போது எங்களோட இல்லை. இப்போ இருக்கிறவங்க நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு இருப்பாங்க என்ற உத்தரவாதம் இல்லை. நாங்கள் பிறப்பதற்கு முன்னர் எங்களுடைய மரணங்கள் எழுதப்பட்டு விட்டது. என்னுடைய மரணம் இங்கே என்னை வந்தடைவதற்கு முன்னர் என்னுடைய செயல்கள், நான் செய்த பாவத்திற்கான பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் நான் மரணித்ததற்கு பிறகும் கபூரில் இருக்கின்ற வேளையில் கூட எனக்கு வரக்கூடிய ஒரு துஆ, என்னுடைய பிள்ளை செய்யக்கூடிய துஆ. அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா எப்படி சுவனத்து பெண்களுக்கு எவ்வளவெல்லாம் அருட்கொடைகளை வைத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட அந்த அருட்கொடைகளை நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய சந்ததியும் நாளை நுழைவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நரகத்தினுடைய பெண்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நாளை மறுமை நாளில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் பொறிந்து கொள்ளக்கூடிய உம்மத்தாக, அவனுடைய அடிய